அம்மாவின் கதைகள். பாம்பு சவாரி. ஒரு மலையில் வயதான பாம்பு ஒன்று வசிச்சுட்டு வந்துச்சு. முன்பெல்லாம் அந்த பாம்பு வேகமாக போய் எந்த இரையும் தன்னால் தேடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வயசாதனால ரொம்ப அதனால் அலையவே முடியல. இதுக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு தந்திரமாக திங்க் பண்ணுது. அது மெல்ல நகர்ந்து ஒரு ஆத்தங்கரைக்கே போகுது. அங்கே நிறைய தவளைகள் இருக்குது. அப்போ அது பாம்பு பார்த்துட்டு தவளைகள்லாம் பயப்படுது. இது நம்மளை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அது பாம்பு நகலாமல் ஒரே இடத்துல நிற்கிது. இதை பார்த்தோன்னா அந்த தவளைகள்லாம் ஆச்சரியம் வந்துடுச்சு. என்ன நம்மளை பிடிச்சி சாப்பிடாம அது ஓரமாகவே உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தவளை போய் கேட்குது, பாம்பே எதுக்கு நீ ஒரே இடத்துல அசையாமல் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்ருந்தார். அவர் தவம் செய்கிறப்ப நடுவில் போயிட்டேன். அவர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. இனிமேல் நீ எந்த தவளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் எல்லாம் உங்களை சாப்பிடவே முடியாது. நீங்களாக ஏதாவது எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுது. இதையும் தவளைகள்லாம் நம்பிடுது. அப்போ பாம்பு சொல்லுது, நீங்கள் வேணும்னா என் மேலே உட்காந்து சவாரியெல்லாம் செய்யலாம், நான் உங்களை எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இதையும் அந்த தவளை ராஜா நம்பிடுறாரு. இப்படியே அந்த பாம்பும் தவளைகளும் அது மேலே உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க. அப்போ ரொம்ப மெலிஞ்சு காணப்படுது இந்த பாம்பு. அப்போ ராஜா சொல்கிறாரு, நீ ஏன் எங்களை சாப்பிடாம ரொம்ப மெலிவாக இருக்க? நான் வேணா உனக்கு சொல்கிறேன், இங்கே இருக்க குட்டி குட்டி தவளைகளெல்லாம் வேணால் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பாம்பு சொல்லி, சரி தவளை அரசரே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தவளையும் சாப்பிடுது. அவங்களுக்கு தெரியாமல் பெரிய தவளையும் சாப்பிடுது. இப்படியே நாட்கள் போக போக ஆற்றுல தவளைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது யாரும் கவனிக்கவே இல்லை. இந்த பாம்பு சின்ன தவளையும் சாப்பிடுது, பெரிய தவளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த தவளை ராஜாவை கூப்பிடுது. ராஜா வாங்க, என் மேலே சவாரி செஞ்சுக்கோங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாவும் இதை நம்பி போகிறாரு. ஆனால் அது தவளை ராஜாவே சாப்பிட்ருது. அப்போ அங்கே இருக்கிற குட்டி தவளையும் நிறையா இல்லை, ராஜாவும் இறந்துட்டாரு. அந்த குளத்தில் தவளைகளே இல்லை. எல்லாத்தையும் இது ஒன்று ஒன்றா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளை ஏமாத்துறவங்க எதையோ சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. ஆனால் நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உயிரையும் நம்மளோட உடைமைகளையும் நம்மளால் காப்பாற்றி சிறப்பாக வாழ முடியும். எல்லார் சொல்கிறதையும் நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. அதுதான் இந்த கதையோட முடிவு.